தமிழர்கள் உட்பட தென்னிந்தியர்களின் சமையலில் தேங்காய் தவிர்க்க முடியாத உணவாகும். ஆனால் இப்போது தேங்காய் விற்கும் விலையில் தினம்தோறும் துவையல் தொட்டுக்கொள்வது என்பது மக்களின் ருசியில் சாத்தியமற்றதாகி இருக்கிறது. தென்னை அதிகம் விளைவிக்கப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை உழவர் சந்தை உள்ளிட்ட சந்தைகளில் தேங்காய் ஒன்று அதன் அளவை பொறுத்து 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையாகிறது. விலை உயர்வின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த மரத்தில் வருமானம் வருஷத்துக்கு 6 தரம் தானே, 6 தரம் தான் வெட்டலாம். 6 தரம் ஒரு தோப்பு வச்சு இருந்துச்சுன்னா 10,000 ரூபா வந்துச்சுன்னா ஒரு 6 தரம் வெட்டினா 60,000 ரூபா தான். வேறு வருமானம் மாதிரி 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்தில் வர்ற வருமானம் இல்லை. 90 நாளைக்கு ஒரு தரம் தான் வெட்டு. அப்படி கண்ணு மரம் இருந்துச்சுன்னா 70 நாளைக்கு ஒரு தரம் வெட்டு. விவசாயிகளிடமிருந்து இப்போது அரசே கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்து வருகிறது. இதனால்தான் தேங்காய் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கொப்பரை தேங்காயின் விலை கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்படுகிறது. தேங்காய் விலை ஏறினது காரணம் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி கொப்பராவை நாங்கள் உடைச்சி தரோம், பருப்பா நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே சரி அப்படியே நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் கொப்பரா எங்களுக்கு கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொப்பரா உடைச்சதுனால மறுபடியும் அதுதான் விலை ஏற்றத்துக்கு காரணம். தேங்காய் விலை உயர்வு சாமானிய மற்றும் நடுத்தர மக்களை பாதித்துள்ளது. தேங்காய் விலை உயர்வு காரணமாக அதனை வாங்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. எனினும் தேங்காய் இல்லாமல் அன்றாட உணவை சமைப்பது இயலாத காரியம் என்றும் மக்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். டெய்லி சமையலுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி கட்டாயம் தேவைப்படுது. அப்ப கூடும்போது கஷ்டமா தான் இருக்கு. விளைச்சல் எல்லா இடத்துலயும் நிறைய இருக்குன்றாங்க. ஆனா எப்படி இப்படி ஏறுது இறங்குதுன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா என்ன விலை வித்தாலும் வாங்கி தானே ஆயிருக்கு. தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலை உயர்ந்த போது தமிழக அரசே அவற்றை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு விற்பனை செய்தது. அதேபோல இப்போதும் விற்பனை செய்ய வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.